ஒரு ஸ்ட்ராட்டஜி வந்து எப்படி கிரியேட் பண்ணுறதுன்ற மாதிரி நான் சொல்லிடுறேன். ஸோ ஃபஸ்ட்டு ஒரு ஸ்ட்ராட்டஜி வந்து கிரியேட் பண்ணணும்னாக்கா உங்களுக்கு வந்து நீங்கள் இண்டிகேட்டர்ஸ்க்கு அதுக்கு தேவையான இண்டிகேட்டர்ஸ் நம்ம வந்து ஆட் பண்ணணும். ஓகேங்களா? அந்த தேவையான இண்டிகேட்டர்ஸ் தான் வந்து இந்த ஆட் இண்டிகேட்டர்ன்ற பட்டன் நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து நம்ம மோரோவர் 90+ இண்டிகேட்டர்ஸ் ப்ளஸ் கேண்டில்ஸ்டிக் பேட்டர்ன்ஸ் நம்ம வந்து ஆட் பண்ணி வச்சுருக்கோம். பியரிஷ் ஹேமர் இதெல்லாம் கேண்டில்ஸ்டிக் பேட்டர்ன், பியரிஷ் என்கல்ஃபிங். ஓகேங்களா? அடுத்து சிபிஆர் இண்டிகேட்டர், சென்ட்ரல் பிவோட் ரேஞ்ச். ஓகேவா? அடுத்து வந்து சிசிஐ. ஓகேங்களா? டோஜி கேண்டில் பேட்டர்னு. ஸோ இந்த மாதிரி கேண்டில் பேட்டர்ன் ப்ளஸ் இண்டிகேட்டர்ஸ் அது எல்லாமே வந்து காம்பினேஷனாக டோட்டலாக 90+ வரைக்கும் இருக்குங்க. ஸோ இந்த இண்டிகேட்டர்ஸ் யூஸ் பண்ணி சிம்பிளாக ஒரு ஸ்ட்ராட்டஜி க்ரியேட் பண்ணி காமிக்கிறேன். ஸோ புல்லிங்கர் பேண்டு 20 பீரியடு வச்சுருக்கேன். நீங்கள் பீரியட் வேணும்னா உங்களுக்கு என்ன வேணுமோ அது நீங்கள் வந்து எடிட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் கேண்டில் டைம் ஃப்ரேம் வந்து நான் 5 மினிட் வச்சுருக்கேன். ஓகேங்களா? ஸோ நான் ஈக்விட்டி சார்ட்டில் தான் நான் வந்து ட்ரேட் பண்ண போகிறேன் இப்போது. ஸோ அதுக்காக நான் ஈக்விட்டின்ற ஆப்ஷன் நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். அண்ட் அதுக்கப்புறம் நான் வந்து RSI செலக்ட் பண்ணிக்கிறேன், ரிலேட்டிவ் ஸ்ட்ரென்த் இண்டெக்ஸ். சார் இந்த இண்டிகேட்டர் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் சார் நீங்கள் பையிங் பண்ணும்போது. ஏன்னாக்கா இது வந்து கைண்ட் ஆஃப் இது வந்து ஒரு மொமெண்டம் இண்டிகேட்டர் சார். சரிங்களா? ஸோ இந்த மொமெண்டம் இண்டிகேட்டர்னா என்னென்னா மார்க்கெட் எந்தளவுக்கு மொமெண்டமாக இருக்குன்றது இந்த இண்டிகேட்டரில் ஈஸியாக பார்த்து நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஸோ பீரியட் வந்து 14 நான் வச்சுருக்கேன் சார். ஸோ உங்களுக்கு என்ன தேவையோ அதை நீங்கள் எடிட் பண்ணிக்கலாம். அண்ட் மோரோவர் அதுக்கப்புறம் சூப்பர் ட்ரெண்ட் இது வந்து ரொம்ப மோஸ்ட் ட்ரெண்டிங் இண்டிகேட்டர். நிறையா பீப்புள் வந்து இந்த இண்டிகேட்டர் வந்து யூஸ் பண்ணுவாங்க சார். சரிங்களா? ஸோ இந்த இண்டிகேட்டர் வந்து பார்த்தீங்கன்னா மெயினாக அந்த ட்ரெண்டை வந்து காமிச்சு கொடுத்துரும். அதனாலே இதில் இந்த இண்டிகேட்டரை வந்து நிறைய பேர் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ பை டிஃபால்ட்டாக என்ன இருக்கோ அதை நான் அப்படியே நான் வச்சுக்கிறேன். உங்களுக்கு என்ன தேவையோ அதை நீங்கள் வந்து எடிட் பண்ணி நீங்கள் சேவ் கொடுத்துக்கலாம். சேவ் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் இங்கே இந்த என்ட்ரி ஒன்று இருக்குல்ல, ஸோ இங்கே தான் நம்ம வந்து கண்டிஷனே நம்ம க்ரியேட் பண்ண போகிறோங்க. ஸோ அந்த கண்டிஷன் வந்து கரண்ட் க்ளோஸ் crossing above middle Bollinger Band and current close is above super trend and relative strength index is above 65. ஓகே, இங்கெல்லாம் நான் ஏன் அண்டுன்னு கொடுத்துருக்கேன்னா இந்த எல்லா கண்டிஷனுமே எனக்கு சாட்டிஸ்ஃபை ஆகணுங்க. எல்லா கண்டிஷனுமே சாட்டிஸ்ஃபை ஆனால் மட்டும்தான் எனக்கு வந்து என்ட்ரி ஆர்டரே ப்ளேஸ் ஆகும். ஓகேங்களா? ஸோ நான் இங்கே வந்து நான் சேவ் கொடுத்துக்கிறேன். ஸோ நான் முன்னாடியே சொன்ன மாதிரி எக்ஸிட்டை வந்து நான் எதர் ஸ்டாப் லாஸ் அல்லது டேக் ப்ராஃபிட் அப்படி இல்லைன்னா எக்ஸிட் கண்டிஷன் கூட கொடுத்துக்கலாம். எக்ஸிட் கண்டிஷன் எப்படி நான் கொடுத்துக்கலாம்னா எகெயின் ஆட் சிக்னல்ன்றது அங்கே எடிட் ஆப்ஷன் இருக்குல்ல, அதை நான் கிளிக் பண்ணிட்டு ஜஸ்ட் நான் கரண்ட் க்ளோஸ் கிராசஸ் பிலோ சூப்பர் ட்ரெண்ட் அப்படின்ற மாதிரி நான் வச்சுருக்கேன். ஓகேங்களா? ஸோ நிஃப்டி நான் வீக்லி கான்ட்ராக்ட் நான் செலக்ட் பண்ணியிருக்கேன் அண்ட் ஸ்பாட் பேஸ்ட். ஓகே, ஸோ இந்த ஸ்ட்ராட்டஜி நான் வந்து க்ரியேட் பண்ணி இப்போ நான் பேக் டெஸ்ட் பண்ணி பார்க்க போகிறேன். ஓகே ஃபைன். ஓகே, ஸோ இதுதான் சார் என்னோட புல்லிங்கர் பேண்ட் ஸ்ட்ராட்டஜி. ஸோ இப்போ ஒரு ஸ்ட்ராட்டஜி க்ரியேட் பண்ணி எப்படி பேக் டெஸ்ட் பண்ணுறதுன்னு நம்ம பார்த்தோம் இல்லையா? ஸோ அதுக்கு வந்து என்னென்னா ஃபஸ்ட்டு நான் இண்டிகேட்டர் தேவையான இண்டிகேட்டர் நான் வந்து ஆட் பண்ணிக்கணும். அண்ட் இங்கே வந்து என்னென்னா என்ட்ரி பெண்டில் எனக்கு வந்து மார்க்கெட்டில் எப்போ என்ட்ரி ஆகணும் அண்ட் எப்போ எக்ஸிட் ஆகணும். ஓகேங்களா? ஸோ எக்ஸிட் ஆகிறது வந்து எதர் இது எக்ஸிட் கண்டிஷன் மூலமாக எக்ஸிட் ஆகலாம், அப்படி இல்லைன்னா ஸ்டாப் லாஸ் கொடுத்து எக்ஸிட் ஆகலாம். ஓகேங்களா? ஸோ இதுதான் ஒரு ஸ்ட்ராட்டஜி க்ரியேட் பண்ணி ஒரு பேக் டெஸ்ட் பண்ணி பார்க்குறதுங்க. யூஸ்வலாக பேக் டெஸ்ட் பண்ணும்போது நம்ம வந்து ஸ்லிப்பேஜ் பாக்ஸ் இங்கே இருக்கு இல்லையா, அது ஏன் நம்ம வச்சுருக்கோன்னா சம்டைம்ஸ் என்னென்னா சிக்னல் கிடைச்சதுக்கப்புறம் நம்ம ப்ரோக்கர் லைவில் நான் சொல்கிறேன், ப்ரோக்கர் டெர்மினலில் கொண்டு போய் நம்ம ஆர்டர் வந்து ப்ளேஸ் பண்ணும்போது ப்ரோக்கர் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்ம ப்ளேஸ் பண்ணுற ஆர்டர் வந்து 10 o'clock இருக்குன்னா விச் மீன்ஸ் 10.00.00. ஓகே, ஸோ இத்தனை மணிக்கு நம்ம கொண்டு போய் ப்ளேஸ் பண்ணுவோம். சம்டைம்ஸ் ப்ரோக்கர் வந்து டியூ டு சம் ஸ்லிப்பேஜ்ன்றது இங்கே என்ன நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ இத்தனை மணிக்கு நம்ம கிடச்சிருக்கு, 10 மணிக்கு சிக்னல் கிடச்சிருக்கு. அவன் எக்ஸிக்யூட் பண்ணுற டைம் பார்த்தீங்கன்னா 10.00.02, அதாவது இந்த 2 செகண்ட் கழிச்சு எக்ஸிக்யூட் பண்ணுவாங்க. அந்த 2 செகண்ட் டிஃப்ரென்ஸ் இருக்கு இல்லையா, அதுதான் நம்ம வந்து ஸ்லிப்பேஜ்னு நம்ம சொல்லுவோம். இந்த ஸ்லிப்பேஜ்னால ஓகே இருக்கட்டும், இந்த ஸ்லிப்பேஜ்னால என்ன சார் எனக்கு லாஸ் அப்படின்னு ஆகுதுன்னா, ஸோ நமக்கு சிக்னல் ப்ரைஸ் வந்து ஒரு 100 ரூபாய் கிடைக்குதுன்னு வைங்களேன்.
ஸோ அவங்க எக்ஸிக்யூட் பண்ணுறது வந்து அந்த ஒரு 2 செகண்ட்லேயே சம்டைம்ஸ் மார்க்கெட் ரொம்ப வாலட்டைலாக இருக்குன்னா அந்த 2 செகண்டில் வந்து ப்ரைஸ் வந்து ரொம்ப வேரியாக கூட ஆகும். சம்டைம்ஸ் 100 கிடைச்ச இந்த ப்ரைஸ் வந்து 110 வந்து எக்ஸிக்யூட் ஆகலாம். ஸோ அப்படின்ற போது இந்த 10 வந்து கொஞ்சம் லாஸ் ஆகுற ஈவன் தோ வந்து மார்க்கெட் நமக்கு மேலே போனால் ப்ராஃபிட் ஆனால் கூட அந்த 10 ஸ்டில் நமக்கு வந்து இந்த லாஸ் தான். ஓகேங்களா, அதுதான் நான் வந்து ஸ்லிப்பேஜ்னு சொல்லிட்டு நான் மீன் பண்ணுறேன். ஸோ அதை வந்து இங்கே ஏன் சார் நீங்கள் வச்சுருக்கீங்க அப்படின்னாக்கா, ஸோ உங்களுக்கு வந்து ஒரு பேக் டெஸ்ட் பண்ணும்போது உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். ஈவன் ஸ்லிப்பேஜ் அப்ளை பண்ணால் கூட நார்மலாக பையிங்க்கு வந்து 1% நம்ம ஸ்லிப்பேஜ் வைப்போம். அந்த 1% அப்ளை பண்ணிவிட்டு நீங்கள் செக் பண்ணி பார்க்கலாம். உங்கள் ஸ்ட்ராட்டஜி 1% அப்ளை பண்ணது கூட பண்ண அப்புறமும் கூட உங்களுக்கு வந்து எந்த மாதிரி ரிசல்ட் வருது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அது வந்து எப்படி சார் நான் வந்து ஐடென்டிஃபை பண்ணுறது அப்படின்னாக்கா, இங்கே வந்து ரிஸ்க் பர் ட்ரேடுன்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது சார். ஸோ இது நான் வந்து நார்மலாக பார்த்தீங்கன்னா ஒரு பையிங் ஸ்ட்ராட்டஜிக்கு ஒரு 1.2 அல்லது 1.5னா தட் இஸ் வெரி வெரி குட். ஸோ உங்களுக்கு ஸ்லிப்பேஜ் அப்ளை பண்ணிவிட்டு ஒரு 0.9 0.8 அந்த மாதிரி இருந்தால் கூட நீங்கள் டைரெக்டாக போகலாம். ஓகேங்களா, ஸோ இதில் வந்து என்னென்னா மேக்ஸிமம் ட்ராடவுன் இருக்கு இல்லையா, இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் சார் ஒரு ஸ்ட்ராட்டஜிக்கு. ஏன்னாக்கா இப்போ நீங்கள் இந்த ட்ராடவுன்றது உங்களுக்கு தெரியும். இப்போ நல்லா ப்ராஃபிட் பண்ணிருப்பீங்க, திடீர்னு லாஸ் வரும். எகைன் 2வது நாளும் உங்களுக்கு வந்து லாஸ் வந்து அதிகமாக வரும். எகைன் 3வது நாளும் உங்களுக்கு வந்து லாஸ். ஃபஸ்ட்டு டே 1 வந்து நல்லா ப்ராஃபிட் வரும். சே ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 10,000 கிடைக்குது. டே 2 வந்து லாஸ் வந்து ஒரு 3,000. டே 3 வந்து லாஸ் வந்து ஒரு 4,000. டே 4 எகைன் லாஸ் வந்து 7,000. ஓகேங்களா, ஸோ அந்த மாதிரி ஆகுதுன்னு வச்சுங்களேன். மேக்ஸிமம் ட்ராடன் வந்து அப்போ 7,000. ஸோ அந்த 7,000லேருந்து எப்படி நீங்கள் வந்து ஃபர்தராக நீங்கள் வந்து ஒரு ஸ்ட்ராட்டஜி வந்து ரீஒர்க் பண்ணிட்டு கொண்டு வருது அப்படின்றது உங்களுக்கு வந்து ஒரு ஐடியாக்காக இங்கே மேக்ஸிமம் ட்ராடன்ற ஆப்ஷன் இங்கே அந்த பேராமீட்டர் இருக்குது. அண்ட் மெயினாக இதை வச்சு நீங்கள் வந்து உங்களோட ஸ்ட்ராட்டஜியோட மார்ஜின் கூட நீங்கள் டிசைட் பண்ணிக்கலாம் சார். உங்கள் ஸ்ட்ராட்டஜியோட மார்ஜின் எப்படி கால்குலேட் பண்ணலான்னா, இப்போ அந்த மேக்ஸிமம் ட்ராடவுன் இருக்குல்ல, அந்த வேல்யூ சே ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ஸ்ட்ராட்டஜியில் வந்து பார்த்தீங்கன்னா 7,668. ஸோ இந்த 7,668 இருக்குல்ல, அதை வந்து 2 பண்ணிக்கோங்க. 2 ப்ளஸ் உங்களோட இப்போ அமௌண்ட் வந்து 15,336. ஸோ இதனோட உங்களோட ப்ரீமியம் வேல்யூ சே ஃபார் எக்ஸாம்பிள் அட் ஏடிஎம் வந்து ஒரு ப்ரீமியம் வேல்யூ வந்து ஒரு 800 இருக்குன்னு வைங்களேன். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு 800 நீங்கள் வந்து ஒரு லாட் போடுறீங்க. பேங்க் நிஃப்டி வந்து இப்போ வீக்லிக்கு வந்து 75 லாட் வந்து மாற்றிட்டாங்க. ஓகேவா, 75 குவான்டிட்டி. ஐம் ரியலி சாரி. ஒரு லாட்டுக்கு வந்து 75 குவான்டிட்டி. 800 into 75 which is 60,000 plus 15,336. ஸோ இதுதான் சார் உங்களோட மார்ஜின் இந்த ஸ்ட்ராட்டஜிக்கு. ஓகேங்களா, ஸோ இந்த அளவுக்கு மார்ஜின் வந்து இருந்தாக்க நீங்கள் டைரெக்டாக நீங்கள் வந்து ஒரு ட்ரேடை வந்து நீங்கள் எக்ஸிக்யூட் பண்ணலாம். நான் ஏன் சார் வந்து 2 டைம்ஸ் அப்படின்னாக்க, ஸோ இப்போ நான் சொன்னேன் இல்லையா, உங்களுக்கு வந்து ஒரு சில பேர் வந்து என்னென்னா கண்டினியூஸாக லாஸ் ஆகும்போது அவங்களோட அந்த கன்சிஸ்டன்சி வந்து இழந்துருவாங்க. இப்போது ட்ரேடிங் மட்டும் இல்லை, எந்த ஒரு ஆக்டிவிட்டின்னாலும் நீங்கள் வந்து கண்டினியூஸாக அதை வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணும்போது தான் உங்களுக்கு வந்து அதில் வந்து நிறைய குறை உங்களுக்கு வந்து நீங்களே அது வந்து ரியலைஸ் பண்ண முடியும் இல்லையா. ஸோ அதே மாதிரி தான் சார் ட்ரேடிங்க்கு. ஸோ நீங்கள் வந்து லாஸ் பண்ண அதுலேருந்து நீங்கள் என்ன கற்றுப்பீங்க, என்ன கற்றுக்கிட்டீங்க, ஸோ இந்த மாதிரி நீங்கள் அனலைஸ் பண்ணிவிட்டு ஃபர்தராக நீங்கள் அது வந்து ஒரு ஸ்ட்ராட்டஜியை ரீஒர்க் பண்ணி பேக் டெஸ்ட் பண்ணும்போது தான் உங்களுக்கே வந்து ஒரு ஐடியா கிடைக்கும். ஓகே, இந்த ஸ்ட்ராட்டஜிக்கு வந்து நம்ம இந்த இண்டிகேட்டர்ஸ் நம்ம ஆட் பண்ணலாம், இங்கே வந்து நம்ம எக்ஸிக்யூட் பண்ணலாம், இங்கே வந்து நம்ம எக்ஸிட் ஆகலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஒரு ட்ரேடருக்கு வந்து பார்த்திங்கன்னா என்ட்ரியை விட எக்ஸிட் ரொம்ப முக்கியம். நம்ம எந்த இடத்துல எக்ஸிட் ஆக போகிறோம் அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். அதை ஃபஸ்ட்டு டிசைட் பண்ணாலே நம்ம வந்து பாதி ப்ராப்ளம் வந்து நமக்கு வந்து சால்வ் ஆகிடும். இந்த மார்ஜின் எல்லாம் செகண்டரி சார். ஓகேங்களா, ஸோ எக்ஸிட் தான் ஃபஸ்ட்டு. ஸோ ஒரு என்ட்ரி ஆகிறத விட எக்ஸிட் ஆகிறது தான் வந்து ஃபஸ்ட்டு நம்ம டிசைட் பண்ணணும். ஓகேங்களா, ஸோ இந்த மார்ஜின் நம்ம வந்து இந்த மார்ஜின் வந்து நம்ம ப்ரோக்கர் அக்கௌண்ட் வந்து நீங்கள் மெயின்டைன் பண்ணிக்கோங்க. ஓகேவா, அடுத்து
ஒரு ஸ்ட்ராட்டஜி வந்து எப்படி லைவ்ல வந்து டிப்ளாய் பண்ணுறது. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து லைவ்ல வந்து டிப்ளாய் பண்ணுறதுக்கு நம்ம வந்து 3 ஆப்ஷன் கொடுத்துருக்கோம், சாரி 2 ஆப்ஷன் கொடுத்துருக்கோம். ஒன்று வந்து பேப்பர் ட்ரேடிங், இன்னொன்று வந்து ஆட்டோ ட்ரேடிங். ஸோ இப்போ வந்து பேப்பர் ட்ரேடிங்னா உங்களுக்கே தெரியும், இந்த ஸ்ட்ராட்டஜி வந்து லைவ் மார்க்கெட்டில் எனக்கு எப்படி அது வந்து ஒர்க் ஆகுது. எனக்கு வந்து விர்ச்சுவலாக நான் வந்து லைவ் ட்ரேட்னா நான் மணி வச்சு ட்ரேட் பண்ண விரும்பல. அது வந்து விர்ச்சுவல் ட்ரேடிங் சொல்லுவாங்க ஒரு சில பேர் என்னென்னா ஃபார்வர்ட் டெஸ்டிங்ன்ற மாதிரி சொல்லுவாங்க. ஸோ அதை வந்து நீங்கள் பேப்பர் டெஸ்டிங்ன்ற மாதிரி நம்ம வச்சுருக்கோம். ஓகேங்களா. ஸோ நான் வந்து ஒரு நேமிங் கன்வென்ஷனுக்காக கால் ஆப்ஷன் புல்லிங்கர் பண்ட் ஸ்ட்ராட்டஜி தானே இது. ஸோ அதனால் பிபி கால் ஆப்ஷன் பை கால் டுடே 3rd Jan அப்படின்ற மாதிரி நான் January 3rd அப்படின்ற மாதிரி நான் வச்சுருக்கேன். சரிங்களா. ஸோ தட் உங்களுக்கு ஒரு நேமிங் கன்வென்ஷனுக்காக இந்த மாதிரி வச்சுருக்கேன். ஸோ இந்த மாதிரி பேப்பர் டெஸ்ட் உங்களுக்கு என்ன ட்ரேட் வேணும். இப்போ நான் வந்து பேப்பர் ட்ரேட் தான் நான் பண்ண போகிறேன். ஸோ பை டிஃபால்ட்டாக பேப்பர் ட்ரேட் இருக்கும். அதை அது செலக்ட் ஆகி தான் இருக்குது இல்லையா. ஸோ அதனால் அதை நான் அப்படியே விட்டுட்டு டெப்ளாய் ஸ்ட்ராட்டஜின்ற லைவ் ஆப்ஷன் இருக்குல்ல, இதை நீங்கள் செலக்ட் பண்ணிவிடுங்க. செலக்ட் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து லைவில் ஆர்டர் வந்து ஸ்ட்ராட்டஜி வந்து எக்ஸிக்யூட் ஆகிட்டு இருக்கு. இன்கேஸ் சடனாக உங்களுக்கு வந்து எதுனாச்சும் எரர் வருதுன்னா, எரர் இன் த சென்ஸ் ஆர்டர் ஃபெயிலியர் எரர், அப்படி இல்லைனா எனக்கு வந்து ஸ்ட்ராட்டஜி வந்து என்ட்ரி ஆகிட்டு இங்கே வந்து சம்டைம்ஸ் வந்து சிக்னல் ரிசீவ்னே இருக்கும். இல்லைனா என்ட்ரிலே இங்கே பார்த்தீங்கன்னா எக்ஸிக்யூட்டட் பல ஃபெயில்டுன்னு வரும். அது வந்து ரெட் கலரில் காமிக்கும். ஸோ அந்த டயத்தில் நீங்கள் என்ன பண்ணணுன்னா, இம்மிடியேட்டாக இந்த சப்போர்ட் நம்பர் இருக்குல்ல, இந்த சப்போர்ட் நம்பருக்கு கால் பண்ணிவிடுங்க. கால் பண்ணிவிட்டு என்ன பண்ணுறீங்கன்னா, உங்கள் இந்த ஸ்ட்ராட்டஜி பேஜில் ப்ரைவேட் பப்ளிக் ஆப்ஷன் இருக்கும். அதை பப்ளிக் இங்கே வந்து டர்ன் ஆன் பண்ணிங்கன்னா பப்ளிக் ஆகிடும். ஓகேங்க. பப்ளிக் பண்ணிவிட்டு இங்கே மேலே இருக்க இந்த யூஆர்எல் லிங்க் இருக்குல்ல, இந்த யூஆர்எல் லிங்க் இதை காப்பி பண்ணி அந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணிவிடுங்க. ஒன்ஸ் அது வாட்ஸ்அப் பண்ணிட்டா அவங்க வந்து ஃபர்தராக டேக் கேர் பண்ணிப்பாங்க. ஃபர்தராக டீம் கிட்ட செக் பண்ணிட்டு உங்களுக்கு வந்து ரிப்ளை கொடுத்துருவாங்க. அப்படி இல்லைன்னா நீங்கள் கால் பண்ணுங்க, அவங்க வந்து ப்ரொசீஜர் என்னவோ அது வந்து சொல்லுவாங்க. இன்கேஸ் நீங்கள் கால் பண்ணால் கூட பண்ணலாம். பார்த்தீங்கன்னா நீங்கள் இமெயில் பண்ணுறத விட நீங்கள் கால் பண்ணிவிடுங்க பெஸ்ட்டு. அப்படி இல்லைன்னா இங்கே வந்து ஒரு வாட்ஸ்அப் சேட் இருக்கும், அது கூட நீங்கள் பண்ணலாம். பெட்டர் நீங்கள் வந்து தமிழ் அண்ட் இங்கிலீஷ் இருக்குல்ல, இந்த நம்பருக்கே நீங்கள் கால் பண்ணிவிடுங்க. ஓகேவா. அடுத்து என்னன்னா, இங்கே எனக்கு ஆர்டர் வந்து ஃபெயிலியர் ஆச்சுன்னா எனக்கு வந்து நோட்டிஃபிகேஷன் எப்படி சார் வரும் அப்படின்ற மாதிரி கேட்கலாம் நீங்கள். ஸோ அதுக்கு தான் நம்ம வந்து நோட்டிஃபிகேஷன் செட்டிங்ஸ் இருக்குது. இது வந்து எங்கே பார்க்கலான்னா, இங்கே வந்து அந்த யூசர் ஐக்கான் இருக்குல்ல, ஒன்ஸ் நீங்கள் லாகின் பண்ண உடனே இந்த யூசர் ஐக்கான் இருக்கும் சார், அதில் போயிட்டு நீங்கள் ப்ரொஃபைல் ஆப்ஷன் செலக்ட் பண்ணுங்கள். ப்ரொஃபைல் ஆப்ஷன் செலக்ட் பண்ணிங்கன்னா நீங்கள் பிளான் எடுத்ததுக்கு உண்டான இன்வாய்ஸ் டீட்டெயில்ஸ், அந்த டீட்டெயில்ஸ் இங்கே இருக்கும், அதை நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் உங்களுக்கு என்னென்ன நோட்டிஃபிகேஷன்ஸ் வேணுமோ அது எல்லாமே இங்கே வந்து எனேபிள் பண்ணிக்கலாம். ஆர்டர் ஃபெயிலியர் ஆச்சுன்னா உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷன் வேணுமா, அது எல்லாமே டர்ன் ஆன் பண்ணிக்கோங்க. டர்ன் ஆன் பண்ணிட்டீங்கன்னா ஒன்ஸ் உங்களுக்கு வந்து ஆர்டர் இன்கேஸ் ஃபெயிலியர் ஆச்சுன்னா உங்களுக்கு வந்து அலர்ட் கால் வரும் சார். ஓகேங்களா. ஸோ அந்த அலர்ட் கால்ஸ் வந்தீங்கனாலே நீங்கள் வந்து உங்களுக்கு வந்து ஆர்டர் வந்து இந்த மாதிரி இஷ்யூஸ் வரும்போது சம்டைம்ஸ் என்னென்னா ப்ரோக்கர் வந்து ஸ்டாப் லாஸ் வந்து எக்ஸிக்யூட் பண்ண முடியாமல் போகும். ஸோ அந்த மாதிரி இஷ்யூஸ் வரும்போது லைக் என்னென்னா இது வந்து ரொம்ப ரேர் அக்கேஷன் தான். ஸோ அது வந்து ஏன் அந்த மாதிரிலாம் வருதுன்னு நம்ம பின்னாடி நம்ம நெக்ஸ்ட் செஷனில் பார்க்கலாம். ஸோ நான் என்ன அல்டிமேட்டாக மீன் பண்ணுறேன்னா, இந்த மாதிரி சடனாக எதுனாச்சும் இஷ்யூஸ் வரும்போதெல்லாம் உங்களுக்கு வந்து அந்த நோட்டிஃபிகேஷன் டர்ன் ஆன் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து அலர்ட் கால்ஸ் இல்லைன்னா எஸ்எம்எஸ் கண்டிப்பாக ரிசீவ் ஆகிடும் நம்ம சைட்லேருந்து. ஓகேங்களா. ஸோ அந்த மாதிரி ரிசீவ் ஆகும்போது நீங்கள் வந்து உங்களோட பொசிஷன்ஸை டேக் கேர் பண்ணிக்கலாம். ஓகேங்களா. ஸோ இப்போ வந்து ஒரு சிம்பிளாக ஒரு ஸ்ட்ராட்டஜி நம்ம வந்து பார்த்தோம். Trading and investing involve substantial risk and are not suitable for every investor.